الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى وأتم الحج والعمرة لله صدق الله مولانا العليم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்கியத்திற்குரிய உம்மத்தாக இந்த உம்மத்தை படைத்திருக்கிறார். மற்ற சமுதாயமெல்லாம் பல நூறு ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்து என்ன நல்ல அமல்களை செய்தார்களோ, அதன் மூலம் என்ன நன்மைகளை பெற்றார்களோ, அவற்றையெல்லாம் ஒரு சிறந்த ஒரு புனித இரவிலே, புனிதமான சில தினங்களிலே அந்த நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தந்து விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களிலே முந்தைய சமுதாயத்தினுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி, அவர்கள் வணக்கம் செய்த கால அளவுகளை பற்றி பேசுவார்கள். ஒரு சமுதாயத்தில் 1000 ஆண்டுகள் ஒருத்தர் வாழ்ந்தார், 1000 வருஷமும் தொழுதார். 1000 வருடம் வாழ்ந்தார், அவர் 1000 வருடமும் ஜிஹாதில் அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்தார். இப்படியெல்லாம் சொன்ன போது சஹாபிகள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அத்தனை வருஷம் வாழ்க்கை அவங்களுக்கு இருந்திருக்கு, அவ்வளோ நாள் இபாதத்தும் செஞ்சுருக்கிறாங்க, எங்கள் நிலைமை என்ன? மாபைன சித்திவ சபீன், 60க்கு 70க்கு மத்தியில் தான் எங்கள் வாழ்க்கைன்னு சொல்லும்போது, அவர்களையெல்லாம் நாங்கள் அமல்களில் தொடக்கூட முடியாதே, இருந்த அந்தஸ்துக்கு போயிடுவாங்களே என்று பேசிக்கொண்ட போது தான் அல்லாஹ் தஆலா புனிதமான சில இரவுகளை கொடுத்து, நீங்கள் அந்த ஒரு இரவிலே தொழுதால் 1000 வருஷம் தொழுத நன்மை கிடைக்கும் என்று சொன்னார். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்குறான். நம்ம சின்ன அமல் தான் செய்வோம், ஆனால் நிறைவான கூலிகளை தருவான். ஒரு 3 பேர் ஒருத்தர் வேலை பார்த்தார்களாம் ஒரு இடத்துல, ரொம்ப நேரம் வேலை பார்த்தார், அவருக்கு ஒரு கூலி தரப்பட்டது. மதிய நேரம் வரை ஒருத்தர் வேலை பார்த்தார், அவருக்கு ஒரு நடுத்தரமான சம்பளம் தரப்பட்டது. இன்னொருத்தர் 1 மணி நேரம் வேலை பார்க்குறார், அவருக்கு அவர்களையெல்லாம் விட அதிகமான கூலி தரப்படுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பகல் முழுக்க வேலை பார்த்து குறிப்பிட்ட தொகையை பெற்றவர்கள் யகூதிகள், பாதி நேரம் அளவு அமலை செய்து பாதி அந்த சம்பளத்தை பெற்றவர்கள் நஸ்ரானிகள், குறுகிய நேரத்தில் அமல் செய்து நிறைவான கூலிகளை பெற்றவர்கள் இந்த உம்மத்தே முஹம்மதியா. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளுக்கான வாய்ப்புகளை நமக்கு வைத்திருக்கிறார். அது ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவாக, ஒரு துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களாக, இப்படியெல்லாம் பல்வேறு வாய்ப்புகள் நமக்கு உண்டு. இந்த உம்மத்தில் 10 நாட்கள் சிறப்புக்குரியது. ஒரு ரமலானுடைய பிந்திய 10 நாட்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள், இந்த 3மே கொண்டாட்டத்திற்குரியவைகள். என்ன காரணம்னா, இந்த நாட்களில் செய்யுகின்ற எல்லா அமல்களுக்கும் அதிகமான நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறார். 10 நாள் தான், ஆனால் இந்த நாளில் செய்து விடுகிற எல்லா அமல்களுக்கும் நிறைவான கூலிகளை அல்லாஹ் வழங்குகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாள்கள் குறித்து அதிகம் ஆர்வமூட்டியதை ஹதீஸுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நோன்புகளாக, வணக்க வழிபாடுகளாக, தர்மங்களாக, தக்பீர் தஹலீல் என்கின்ற விஷயங்களிலே, தஸ்பீஹாத்துகளிலே கழிப்பதாக, இப்படியெல்லாம் இந்த நாட்களை நாம் அனுஷ்டித்து அந்த குர்பானியை அடைகின்றோம். பொதுவாக குர்பான் என்கின்ற இந்த வார்த்தைக்கு உல்ஹியா என்பது தான், ஈதுல் அல்ஹா நாளில் தரப்படுகின்ற உல்ஹியா என்பது தான் அர்த்தம். உல்ஹியா என்றால் ஒரு லொஹா நேரத்தில் ஆடுகளை அறுக்கிறோம். பொதுவாக அந்த குர்பானி கொடுப்பவர்களுக்கு பல்வேறு கவனங்கள் தேவை. கூட்டு குர்பானியில் சேர்ந்திருப்பவர்கள் அந்த 7 பேருமே குர்பானி என்கின்ற அந்த எண்ணத்தில் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். 7 பேருக்கும் அந்த நினைப்பு இருக்கணும். அல்லது ஏதோ ஒரு வணக்கம் என்ற அடிப்படையில் அந்த 7 பேரும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அதில் யாரும் சிலருக்கு குர்பானி இல்லை, இன்றைக்கி எனக்கு கறி வேணுன்ற நினைப்பில் அந்த கூட்டு குர்பானியில் சேர்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் 7 பேருடைய குர்பானியும் அது வீணாகிவிடும். குர்பானி கொடுப்பது விஷயத்தில் எருமை மாடுகள் அந்த கணக்குக்குள்ளே வராது.
எருமை மாடு மாடு என்கின்ற அந்தஸ்தில் வருவதில்லை. ஆண் பெண் மாட்டிலே, ஆட்டிலே ஆண் பெண், ஒட்டகத்திலே ஆண் பெண், இந்த 6 தான் குர்பானிக்கான பிராணிகள். 7வது ஒரு பிராணி என்று மாடுகளை, இன்றைக்கு எருமை மாடுகளை குர்பானியில் சேர்க்கிறார்கள். அது மாட்டு இனத்துக்குள்ளே வருவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 7 பேர் அவர்களுடைய பெயர் வாசிக்கப்பட்டு அவர்களின் குர்பானி நிறைவேற்றப்படுகிறது என்று நாம் அங்கு அறுக்கப்பட வேண்டும். அதில் ஒரு நிபந்தனையும் இருக்கிறது. முடிந்தால் அது சம்பந்தப்பட்டவர் அதை அறுக்கின்ற அந்த இடத்துல நிற்க வேண்டும். நமக்காக வேண்டி தரப்படுகின்ற அந்த குர்பானியை நாம் பார்ப்பதும் அதன் பக்கத்தில் இருப்பதும் மிக முக்கியம் இல்லையா? இன்றைக்கு காசு கட்டப்படுகிறது, எங்கோ ஒரு இடத்துல அறுக்கப்படுகிறது. அது முறையாக 7 பேர் பங்கு சேர்க்கப்பட்டிருக்கிறதா, அதோடு அதிகமாக இருக்காங்களா என்பதெல்லாம் இன்றைக்கு ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படாத ஒரு இபாதத் என்பது ஒரு கமர்சியலாக, வியாபாரமாக மாறி இருக்கிறது. ஆடுகள் அறுத்து குர்பானி கொடுக்குறோம். ஏன் குர்பானி கொடுக்குறீங்க? பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து ஆள் வந்திருக்குது, இன்னைக்கு எல்லாம் இருக்கிறோம், அதனால் குர்பானி கொடுக்குறோம். குர்பானி என்பது இந்த நியத்திலே தரப்படுவதில்லை. அதை அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம் பொருளாதாரத்திலிருந்து ஆட்டை அறுத்து கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். அதற்காக நாம் கொடுக்குறோம்ன்ற நியத்து வேண்டும். போன வருஷம் கொடுத்தாச்சுங்க, இந்த வருஷம் இல்லை, இப்படி சொல்பவர்கள் இருக்கிறார்கள். குர்பானிக்கான காரணங்கள் என்ன? இராக்கத்துத்தம், அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுத்து ரத்தம் ஓட்டப்படுதல், அல்லாஹ்வுக்கு அது பிடிக்கும். இந்த நினைவில் அந்த குர்பானி என்கின்ற இந்த அமல் இருக்கிறதே அணுகப்பட வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி பிராணி எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக பேசியிருக்கிறார்கள். அந்த குர்பானி கொடுப்பவருக்கு இருக்க வேண்டிய நிய்யத்துகள் குறித்தெல்லாம் சட்டங்கள் இருக்கிறது. ஒரு கொழுத்த பிராணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானிக்கு முற்படுத்த சொன்னார்கள். இந்த ஹதீஸில் இருந்துதான் அந்த பிராணி தரமானதாக இருக்க வேண்டும். அதற்கு வயது நிர்ணயிக்க இருக்கிறது. செம்மறி ஆடு என்றால் பொதுவாக ஆடு என்று சொன்னால் 1 வருடம் நிறைவு பெற்றிருக்கணும். ஒரு குட்டி தான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குதுங்க என்று அதை நம்ம மறுத்துவிட முடியாது. வெள்ளாடுகள் என்பது கட்டாயமாக அது 1 வருடம் பூர்த்தியாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்மால் அறுக்க முடியும். செம்மறி ஆட்டிற்கு சில இமாம்கள் சொல்லுகிறார்கள், 6 மாத செம்மறி ஆட்டு குட்டி கூட 1 வருட குட்டியை கூட காட்சி தருகிறது என்றால் அதை அறுக்கலாமா கூடாதா என்று கருத்து வேறுபாடு உண்டு. சிறந்த செய்தி என்னவென்றால், சிறந்த நடைமுறை என்னவென்றால் ஆட்டின் வயது 1 என்பதை நாம் பார்க்க வேண்டும். 1 வருடம் நிறைவு பெற்றிருந்தால்தான் அதை நாம் ஆடாக அதை நாம் நிறைவேற்ற முடியும். அதை வாங்குகிற போது முழுசாக தம்லிக்காயிடணும். காசை கொடுத்து ஆட்டை முழுசாக நீங்கள் வாங்கிடணும். ஆட்டை அறுப்பார்கள், குர்பானி அவங்க நிறைவேற்றிடுவாங்க, தலை கால் குடல் அவங்களுக்கு போயிடும். இந்த மாதிரியான சருத்து அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆட்டை அறுப்பவருக்கு தோலை நாங்கள் காசாக கொடுத்துருவோம், அறுக்கிற கூலியாக இல்லை, தோலும் சதக்காவில் போகணும். ஆடு அறுப்பவருக்கு தோல் கூலி அல்ல. ஆடு அறுத்து சுத்தம் பண்ணுறவருக்கு கறியும் தோலும் அதுக்கு உள்ள பேசுனதில் 500 ரூபா பேசியிருக்கோம், 200 ரூபா இதில் வந்துடும், 300 ரூபா கையில் கொடுத்தா போதும். இந்த டீலிங் அதுக்குள்ளே வரக்கூடாது. தோல் என்பது அது ஒரு சதக்கா, அது தனியாக தர்மமாக தரப்பட வேண்டும். ஆட்டு அறுப்பவருக்கு கூலியாக அது தரப்படக்கூடாது. அந்த ஆட்டின் இறைச்சி அது பங்கு பிரித்து நமக்கு ஒரு பங்கு, உறவினர்களுக்கு ஒரு பங்கு, அதை சதக்காவுக்கு என்ற ஒரு பங்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்தில் குர்பானி கறியை சேர்த்து வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். அப்புறம் 2வது சட்டம் 3 நாள் வரைக்கும் குர்பானி கறி வச்சுக்கலான்னு சொன்னாங்க. எப்போ நாடு நகரம் முழுக்க, மதீனா நகரம் முழுக்க குர்பானி கொடுக்க ஆரம்பித்தார்களோ, இத்தஹிரு, குர்பானி கறியை சாப்பிடுங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதை நாம் காய வைத்தெல்லாம் வைத்திருக்கிறோமே, அதெல்லாம் பின்னால் உருவானது. என்ன காரணம்னா, அன்னைக்கு அந்த கறியை அறுத்து கொடுப்பது என்ன காரணம்? எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லா வீடுகளுக்கும் அந்த கறி போய் அடைய வேண்டும் என்பது தான் அன்றைக்கான அது நியத்தாக இருக்கிறது. ஆக குர்பான் என்கின்ற அந்த உயர்ந்த அமலை நிறைவாய் செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹானல்லாஹ்.